சாலை விதிகளை மீறுபவர்களிடம் அபராதம் வசூலிக்க இ-சலானிங் முறை அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக சென்னை போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது. சாலை விபத்துக்களை தடுப்பதற்காக சென்னை போக்குவரத்து காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சென்னை தேனாம்பேட்டை பகுதியில் சிசிடிவி கேமரா மையத்தை போக்குவரத்து கூடுதல் கமிஷனர் ரவி துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரவி மேலும் 11 இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதோடு 1 மாத கால கண்காணிப்புக்கு பிறகு போக்குவரத்தை மீறுபவர்களுக்கு புகைப்படத்துடன் சம்மன் அனுப்ப இருப்பதாகவும் அதை இணையதளம் மூலம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். 12 இடங்களில் சாலை சந்திப்புகளில் லோக்கலைஸ்டு சிசிடிவி சிஸ்டம், அதாவது அந்தந்த சாலை சந்திப்புகளில் போக்குவரத்து வாகனங்களை கண்காணிக்கின்ற கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதன் மூலமாக 24 மணி நேரமும் வாகனங்கள் சாலை விதிகளை மீறுகின்றனவா என்பதை பற்றி கண்காணித்து அதை 1 மாதம் வரையிலும் அதை ரெக்கார்ட் செய்து ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இருக்கின்றது. கட்டுப்பாட்டு அறை மூலம் 17 சிசிடிவிக்களும் சந்திப்பில் இருந்தபடியே 12 சிசிடிவிக்களும் இயக்கப்படுவதோடு புதிய தலைமைச் செயலகத்தை சுற்றிலும் புதிய சிக்னல்கள் ஏற்படுத்தப்பட இருப்பதாக ரவி தெரிவித்தார். மேலும் பொதுமக்களின் வசதிக்காக கிரெடிட் கார்டு மூலம் வீட்டிலிருந்தே இணையதளத்தின் மூலம் அபராதம் செலுத்தும் இ-சலானிங் முறை விரைவில் அறிமுகம் செய்ய இருப்பதாகவும் அவர் கூறினார். இன்னொரு சிஸ்டம் விரைவில் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். அதன் மூலமாக நீங்க கிரெடிட் கார்டு மூலமாகவும் வெப்சைட்ல நீங்க பார்த்துட்டு ஃபைனை அப்படியே பே பண்ணிடலாம், பேங்க் பே பண்ணலாம். இனிமேல் போலீஸ் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் ஃபைனே கலெக்ட் பண்ணாம கிரெடிட் கார்டு மூலமாகவும் நேரடியாக பேங்க்லேயே செலுத்துற மாதிரி ஏற்பாடு பண்ண போறோம். மேலும் பேசிய கூடுதல் கமிஷனர் ரவி பொதுமக்கள் ஒவ்வொருவரும் சாலை விதிகளை மதிப்பதை தன் கடமையாக கொள்ள வேண்டும் என்றும் அப்படி பின்பற்றினால் இதுபோன்ற கேமராக்களுக்கு தேவையே ஏற்படாது என்றும் கூறினார்.